ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் கறி மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கறி மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வத்தல் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வத்தலுக்கு ஜீரகம் 75 கிராம், மிளகு 50 கிராம், சோம்பு 15 கிராம். இந்த 4 பொருளையும் நான் காய வச்சு மிஷினில் கொடுத்து திரித்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி செய்யும் பொழுது இதிலிருந்து நம்ம மட்டனுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவில் நம்ம மசாலாவை எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஸ்பெஷல் கறி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ். இதை 4ஐயும் சேர்த்து இந்த சிக்கனை நம்ம 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு இதில் 50 ml ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு பெரிய ஆனியன் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை ஆட் பண்ணுறேன். இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. இது 3/4 ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 3/4 டீஸ்பூன் அந்த கிரேவி மசாலாவை இதில் ஆட் பண்ணுறேன். அது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த போட்ட மசாலா ஆனியன் இதில் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு. ஆனியனோட சேர்ந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணுவோம். இதை நல்லா அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா திருப்பி விடுங்க. இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைப்போம். இந்த சிக்கனை நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வேக வச்சுருக்கோம். நம்ம இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சிம்மிலேயே வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் இந்த சிம்மிலேயே இருக்கட்டும். அப்படியே அந்த மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்து நல்லா கிரேவி செட் ஆகிடுச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் சாப் பண்ண மல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செய்து பாருங்கள். நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் படி உங்களுக்கு மசாலா திரிச்சுக்கோங்க. அந்த மாதிரி திரித்து செய்யும் பொழுது இந்த டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். பிரியாணி, புலாவ், நெய்ச்சோறு அந்த மாதிரி இதுகளோடு நீங்கள் சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.